ஹேர் மேஸ் டுடே பார்க்க போகிறது ஜங்குக் எஃப்எஃப் இல்லூஷன் பார்ட் 4. ஜேனி இப்போ ஒயிட் அண்ட் ஒயிட் அவுட்ஃபிட்டில் ஒயினை பார்க்குறதுக்காக அப்படியே ஒயினோட ரூமுக்கு தான் கிளம்பி அப்ஸ்டேர்ஸில் நடந்து போயிட்டுருக்கு. இப்போ ஒயின் டிக்காக ரெடியாகி ஒரு ரெட் கலர் சாரியில் தன்னோட லாங் ஹேரை பின்னெல்லாம் போட்டு இயர்ஸ்க்கு பெரிய பெரிய ஜும்காஸ் போட்டு தன்னோட ஹேருக்கு நிறைய ஜாஸ்மின் ஃப்ளவர் வச்சுக்கிட்டு கிளாஸ் பேங்கிள்ஸ் போட்டுட்டு பெரிய பொட்டு வச்சுட்டு பார்ட்டிஷனில் குங்குமமெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சாமிங் ஸ்மைலில் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு அப்படியே ஜங்குக்கை பார்க்கலான்னு வெளியில் வர்றாங்க. ஜீனி இப்போ ஸ்டெப்ஸில் இருந்து ரூம் கிட்டே நடந்து போனது ஒயின் டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வந்ததை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, ஐயோ தேவதை மாதிரி இருக்கா இந்த பொண்ணு, ஐயோ எனக்கு ஆனால் எனக்கு இந்த இடத்துல இவ கூட ஒன்றா இருக்கிறது பிடிக்கல. நான் அடிக்கடி இந்த ஊருக்குள்ளே வந்துட்டு போகிறேன். அந்த தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் இருக்க வாழைத்தோப்பில் இருக்க குடிசை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் என் ஒயின் கூட ஒன்றாகி இருப்பேன். அப்போ தான் காலையில் விடிஞ்சதும் ஒயினை என்னோட உலகத்துக்கு தூக்கிக்கிட்டு போக முடியும். இங்கே ஒயின் கூட ஜாலியாக இருந்தால் கூட எனக்கு என் உலகத்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு சிரமமாயிடும். அதனால இந்த பொண்ணோட மைண்டை எப்படியாவது பிரெயின் வாஷ் பண்ணி தென்னந்தோப்புக்கு சைடில் இருக்கக்கூடிய வாழைத்தோப்பில் இருக்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு அப்படியே ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட ஒயினை பார்த்து நடந்து வருது அந்த ஜீனி. ஜங்குக் தான் வர்றாங்கன்னு ஒயின் நினச்சிக்கிட்டு அப்படியே போய் ஹக் பண்ணுறாங்க. ஜீனிக்கு அப்படியே ஹார்ட்டே பிளாஸ்ட் ஆகிற மாதிரி இருக்குது. அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஹக் ஒயின் பண்ணுறாங்க. ஐயோ ஃபார்முக்கு வந்துட்டா அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, பேபி ஃபஸ்ட்டு நீனும் நானும் ஒன்றா இருக்க போகிறோம். பாட்டிமா ஒரு குறும்பு பிடிச்ச ஆள். நம்ம 2 பேரும் என்ன பண்ணுறோன்னு கதவுக்கிட்ட நின்று ஒட்டு கேட்டான்னு கேட்பாங்க. நீனும் நானும் என்னோட தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் இருக்கிற வாழைத்தோப்பில் இருக்குல்ல ஒரு குடிசை வீடு, அங்கே போய்டுவோமா? சில்லுன்னு நல்லா இருக்கும் அங்கே. வா பேபி போகலாம் ப்ளீஸ் அப்படின்னு ஜீனி சொல்லுது. ஒயினப்போ குறுக்குறுன்னு ஜங்குக்கை பார்த்துட்டு, என்னாச்சு உங்கள் வாய்ஸ்க்கு? நல்லா போல்டான மேன்லி வாய்ஸில் பேசுவீங்க, இப்போ என்னமோ குட்டி பசங்க பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. திக்குன்னு இருக்குது ஜீனிக்கு. அப்படி இல்லை சொல்லக்குட்டி, உன் மேலே இருக்கிற ஆசையில் நான் குட்டி பையனாக என்னை நினச்சிக்கிட்டேனா, அதனால தான் அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் வந்துடுச்சு. ஐம் சாரி. கம், நம்ம தென்னந்தோப்புக்கு போகலாம் வா அப்படின்னு சொல்கிறாங்க ஜங்குக். ஒயின் செத்த நேரம் அமைதியாக இருந்துட்டு, சரி வாங்க போகலாம், உங்களுக்கு என் கூட இருக்கணும்னு ரொம்ப ஆசை, ஸோ உங்களுக்கு பிடிச்ச இடத்துலையே நாம் போய் ஒன்றா இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஏன் கூட ஒன்றா இருக்க உனக்கு ஆசை இல்லையா அப்படின்னு அந்த ஜீனி கேட்குது ஜங்குக் மாதிரியே. போங்க மாமா, எனக்கும் ஆசை தான், வாங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே ஒயின் ஜீனியோட ஹேண்ட்ஸை பிடிச்சிக்கிட்டு அழகாக இப்போ வீட்டை விட்டு வெளியில் போயிட்டாங்க. எங்கே அதர் ஹேண்ட் ஜங்குக் தன்னோட தென்னந்தோப்பில் இப்போ தான் ஆட்கள் எல்லாம் தேங்காய்களை எடுத்துகிட்டு போக சொல்லிவிட்டு தென்னந்தோப்போட கேட்டை லாக் பண்ணிவிட்டு இப்போ தன்னோட வீட்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஏன்னா அங்கே போய் தான் ஒயினுக்கு வாங்கின கிஃப்ட் எடுத்துகிட்டு ஒயினோட வீட்டுக்கு கிளம்பணும். டைம் இப்போவே 9 o'clock ஆகிடுச்சு. ஸோ தன்னோட டார்ச் லைட்டை ஆன் பண்ணிக்கிட்டு சைடில் இருக்க வரப்பு வழியாக தன்னோட வீட்டை பார்த்து நடந்து போய்கிட்டு இருக்காங்க ஜங்குக். அந்த டைமில் ஜீனி ஒயினை தன்னோட ஷோல்டரில் தூக்கி அப்படியே கேரி பண்ணிக்கிட்டு வேகமாக அந்த வரப்பில் நடந்து வந்துட்டுருக்கு. எந்த ஒரு லைட்டிங்கும் கிடையாது. நிலவு வெளிச்சத்தில் அந்த நிலவோட ஒளியில் வேகமாக ஒயினை தூக்கி வந்துட்டுருக்கு அந்த ஜீனி. அப்போ ஒயின் சொல்கிறாங்க, மாமா என்னது இப்படி ஓடிட்டு இருக்கிறீங்க, இந்த வரப்பில் விழுந்தால் 2 பேரும் என்ன ஆகிறது, மெதுவாக நடந்து போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பேபி முடியாது, இந்த நாளுக்காக நான் எத்தனை நாளாக காத்துக்கிட்டு இருந்தேன் தெரியுமா, நீ பத்திரமா சேஃபாக என்னோடய ஷோல்டரில் படுத்திருப்ப, அவ்வளோதான், எங்கேயும் நீ விழுக மாட்ட, பயப்படாத நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக அந்த வரப்பில் நடக்குது ஜீனி. ஒயின் அமைதியாக ஜீனியோட ஷோல்டரில் ஜங்குக் நினச்சி படுத்துக்கிட்டு, ஐயோ என்ன இவ்வளவு வேகமாக அவர் போயிட்டுருக்காரு, எனக்கு ஏதாவது பிரச்சனை ஆகிடுமா இவர் இருக்கிற வேகத்தை பார்த்தா அப்படின்னு தனக்குத்தானே யோசிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க.
ஜங்குக் நல்லாவே ஒரு பியூர் ஒயிட் கலரில் வேஷ்டி கட்டிட்டு ஒரு க்ரீன் கலரில் ஷர்ட் வியர் பண்ணி தான் ஆப்போசிட் சைடில் நடந்து போயிட்டுருப்பாங்க. அந்த டைமில் டார்ச் லைட் அமர்ந்து போயிடுச்சு. என்னது இது, டார்ச் எரிய மாட்டேங்குது அப்படின்னு தன்னோட பேமை வச்சு அப்படியே தட்டி திருப்பி ஆன் பண்ணி பார்க்குறாங்க டார்ச் லைட்டை. அந்த டைமில் சைடில் சுற்றி முற்றி பார்க்குறாங்க. ஏன்னா ரொம்ப இருட்டாக இருக்குது. நிலவோட வெளியில் ஓரளவு வெளிச்சம் தெரிஞ்சாலும் சுற்றி முற்றி யாராவது நிற்கிறாங்களா அப்படின்னு பார்க்கலான்னு பார்க்குறாங்க. அந்த டைமில் தூரத்தில் ஒயிட் கலர் ஷர்ட் போட்டு ஒயிட் கலர் பேண்ட் போட்டு எதையோ தூக்கிக்கிட்டு யாரோ போகிற மாதிரி தெரியுது ஜங்குக்கு. யார் அது, ஏன் தோப்புக்குள்ளே இந்த நேரத்தில்? புயல் வேகத்தில் நடந்து போயிட்டுருக்க மாதிரி இருக்கே, ஓடுறாங்களா நடக்கிறாங்களா அப்படின்னு ஜங்குக்கு அப்படியே நின்றுட்டாங்க. கிட்ட நெருங்கி வர வர நல்லா தெரியுது ஜங்குக்கு தன்னோட ஹைட் அண்ட் வெயிட்டில் யாரோ ஒருத்தவங்க ஒரு பொண்ணை தூக்கி ஷோல்டரில் படுக்க வச்சுக்கிட்டு தன்னோட தென்னந்தோப்புக்குள்ளே தான் போகிறாங்க அப்படின்னு. அட பாவிகளா, பண்ணையார்னு ஒருத்தவன் நான் இங்கே இருந்தால் ஏன் தோப்புக்குள்ளே இப்படி ஒரு கசமுசா நடக்குதாங்க, விட்ட மாட்டேன் வர்றேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் தன்னோட வேஷ்டியை நல்லா எடுத்து மடித்து கட்டிட்டு கிடு கிடுன்னு தன்னோட தோப்பை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஆனால் ஜங்குக்கு தெரியாது போகிறது ஜீனி மனுஷன் கிடையாது அப்படின்னு. ஸோ ஜீனியோட வேகத்துக்கு ஜங்குக்கால் வேகமாக நடக்க முடியல. அதனால் ஜங்குக்கு முடிஞ்சளவு வேக வேகமாக நடந்து யார் அதுன்னு பார்க்கணும், எதுக்காக தன்னோட தோப்புக்குள்ளே ஒரு பையனும் பொண்ணும் போகிறாங்க இந்த டைமில் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஜங்குக் வேகமாக நடந்து போகிறாங்க. அதுக்குள்ளே ஜீனி கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு தென்னந்தோப்புக்குள்ளே போயிடுச்சு. தென்னந்தோப்புக்குள்ளே போய் அப்படியே சைடில் கட் பண்ணி வாழைத்தோப்புக்கு போகிற வழியில் திரும்பிடுச்சு அந்த ஜீனி. வைன் சொல்கிறாங்க, மாமா இறக்கி விடுங்க, ரொம்ப தூரம் என்னை தூக்கிட்டு வரீங்க, உங்களுக்கு ஹேண்ட்ஸை வலிக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை பேபி, வா, எவ்வளோ தூரம் வேணாலும் உன்னை நான் தூக்கிக்கிட்டு போவேன், அந்தளவுக்கு ஸ்டாமினா என்கிட்ட இருக்குது, எதுவும் பேசக்கூடாது, உனக்கு டயர்டாகிடும், நீ டயர்டாகக்கூடாது, வா அப்படின்னு சொல்லி தன்னோட ஷோல்டரில் தான் கேரி பண்ணிக்கிட்டு ஜீனி வேக வேகமாக வாழைத்தோப்புக்கு போகுது. ஜங்குக்கு இப்போ தான் தன்னோட தென்னந்தோப்பு கேட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே வந்து பார்க்குறாங்க. சுற்றி முற்றி பார்க்குறாங்க. கண்ணு கெட்டின தூரம் வரையும் யாரையும் காணும். தென்னந்தோப்பில் அங்கங்கே லைட்டிங் செட் பண்ணியிருக்காங்க ஜங்குக். ஸோ கண்டிப்பாக அங்கேருந்து அங்கிட்டு இங்கிட்டு போனாங்கன்னா பார்த்துடலாம். ஸோ யாருமே இந்த சைடில் இல்லைங்கிறத நோட்டீஸ் பண்ணிவிட்டு வாழைத்தோப்புக்கு எதுவும் போயிருப்பாங்களோன்னு ஜங்குக்கே நினச்சிக்கிட்டு அங்கே ஒரு ஹட் ஹவுஸ் இருக்குது, ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் இப்போ வாழைத்தோப்பு நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. தூரத்தில் ஜங்குக் வந்துக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த வாழைத்தோப்புக்குள்ளே இருக்க ஹட் ஹவுஸ்க்குள்ளே தான் அந்த ஒயிட் அண்ட் ஒயிட் அவுட்ஃபிட் போட்ட ஆள் அப்படியே தன்னோட ஷோல்டரில் கேரி பண்ணியிருக்க பொண்ணை இறக்கி விட்டு ஹட் ஹவுஸை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உள்ளே போகிறாங்க ரெண்டு பேரும். ஜங்குக்கு நல்லா தெரியுது அங்கே இருக்க லைட்டிங்கில். அட்ட பாவிகளா, என்னோட ஹட் ஹவுஸ்க்குள்ளே என்னடா பண்ண போகிறானுங்க அவனுங்க, ஐயோ யார் இது, இந்த ஊருக்குள்ளே இந்த மாதிரி ஒரு உருவங்களை பார்த்ததில்லையே, பொண்ணு பார்க்குறதுக்கு பயங்கர அழகாக தெரிகிறாள் இவ்வளோ தூரத்தில் இருக்கும்போதே, விடமாட்டேன் அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு ஜங்குக்கு இப்போ வேக வேகமாக ஒடியாந்துட்டுருக்காங்க அந்த குடிசை வீட்டை நோக்கி. எங்கே அதர் ஹேண்ட் வைன் வந்து இப்போ அந்த வீட்டுக்குள்ளே வந்து சுற்றி முற்றி பார்க்குறாங்க. என்னம்மாமா அது, இந்த அளவுக்கு இந்த ரூமை டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த ஜீனி, முதல்ல ஒரு அழகான பொண்ணு கூட நான் ஒன்று மண்ணாக இருக்க போகிறேன், அப்போ அந்த பொண்ணுக்கு பிடிச்ச மாதிரி இந்த ரூமை எனக்கு செட் பண்ண தெரியாதா என்ன அப்படின்னு தனக்கு தானே நினச்சிக்கிட்டு, எல்லாம் உனக்காக தான் டார்லிங், பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க அந்த ஜீனி. ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே போய் பெட்டில் உட்காடுறாங்க வைன். ஜீனிக்கு தாங்க முடியல, கிடுகிடுன்னு தன்னோட ஷர்ட் பட்டனை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டே வைன்கிட்ட வந்து வைனோட சீக்ஸ் அப்படியே பிடிச்சு தன்னை பார்த்த மாதிரி அப்படியே வைனை பார்க்க வச்சு அப்படியே கீழே குனிஞ்சு லிப்ஸில் கிஸ் பண்ணுறதுக்காக கிட்ட போகிறது. அந்த செகண்டில் அந்த ஹட் ஹவுஸோட டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஜங்குக்குள்ளே வந்துட்டாங்க. உயிரே போயிடுச்சு ஜீனிக்கு. ஏன்னா ஒரே உருவத்தில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனை பார்க்கும்போது ஜீனியால் போலியான உருவத்தோடு அங்கே இருக்க முடியாது. பயப்படுது ஜீனி. ஒரு செகண்டில் அப்படியே அந்த இடத்த விட்டு பேக் சைடில் ஓடி போயிடுச்சு ஜீனி. வைனுக்கு ஒன்றுமே புரியல. மாமா எதுக்கு இங்கே இருந்து ஓடுறீங்க
ஐயோ யார் இது, யார் நீங்கள் எங்களோட வீட்டை திறந்துக்கிட்டு உள்ளே வந்திருக்கீங்க இந்த டைமில் அப்படின்னு கத்துறாங்க வைன். வைன் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே வேகமாக பெட்லேருந்து எழுந்து சைடில் போய் நின்று ஸ்விட்ச் போர்டில் ஸ்விட்ச் ஆன் பண்ணுறாங்க. திக்குன்னு இருக்குது வைனுக்கு. வைன் வந்து ஜீனி எந்த சைடு ஓடுனதோ அந்த சைடு அப்படியே திரும்பி பார்த்துட்டு எகெயின் ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு அந்த டிம்மான லைட்டில் 2 பேர் ரூம்குள்ளே இருக்காங்கன்னு தெரிஞ்சிருக்கும், ஆனால் யாருன்னு தெரிஞ்சிருக்காது. லைட் ஆன் பண்ண நெக்ஸ்ட் செகண்டே சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது ஜங்குக்கு. ஒயான் அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா என்னது இது, இங்கேருந்து அங்கிட்டு ஓடுனீங்க, இப்போ வாசல்கிட்ட நின்றுட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜங்குக் 1 மினிட் கூட வெயிட் பண்ணலை. கிடுன்னு வைன்கிட்ட வந்து தன்னோட லெஃப்ட் ஹேண்டால் ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க. அப்படியே ஃப்ளோரில் விழுந்துட்டாங்க வைன். ஆஹா அப்பா, மாமா, முட்டாள் மாமா, எதுக்கு என்னை அடிச்சிங்க அப்படின்னு மெதுவாக எழுந்து உட்காந்து தன்னோட சீக்ஸை ரப் பண்ணுறாங்க. ஜங்குக் அப்படியே வைனோட ஹேரை பிடிச்சி தூக்கிட்டாங்க. எவ்வளவு திமிரு இருந்தோ என்னைய பிடிக்கலன்னு எவன் கூட உட்காந்திங்க பண்ணாத வேலை பண்ணிருந்த, எத்தனை நாளாக இந்த திருட்டு வேலையை நீ பண்ணிக்கிட்டு இருக்க, என் பேக்கில் என்னைய சீட் பண்ணுறியா நீ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் வேகமாக பேக் டோரை போய் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஏன்னா ஜீனி பேக் சைடு தான் ஓடி இருக்கும். ஸோ பேக் டோரில் யாராவது ஓடுறாங்களான்னு செக் பண்ணுறதுக்காக ஜங்குக் வேகமாக டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ரீசன் ஜங்குக்கு அது ஜீனின்னு தெரியாது, ஒரு ஆள்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஸோ பேக் டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ஜீனி ஜங்குக்கோட உருவத்திலேயே பேக் ஃபேஸை காட்டி வேகமாக தென்னந்தோப்பை பார்த்து ஓடிட்டுருக்கு. ஜங்குக் விடலையே. டேய் நில்றா அப்படின்னு கத்திக்கிட்டே ஜங்குக் பின்னாடியே ஓடுறாங்க. ஜீனிக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை. ஐயையோ, என்ன பண்ணி ஒழியனா? யாரோட உருவத்தில் நான் இருக்கிறேனோ அந்த ஆளை நான் நேருக்கு நேராக பார்க்கக்கூடாது. பார்த்தேன்னா என் சக்தி ஃபுல்லாக குறைஞ்சி போயிடும். ஐயோ என்ன பண்ணுவேன் இப்போ? நான் போய் அந்த தென்னந்தோப்பு கிணத்துக்கிட்ட குதிச்சேனா ஏன் உலகத்துக்கு போய் தொலைஞ்சிடுவேன். வர்றதுக்கு 5 வருஷம் ஆகும். இந்த பூமியை நான் 5 வருஷம் பார்க்காம எப்படி இருக்கிறது? என்னோட ஜீனி உலகத்தை விட இந்த பூமி ரொம்ப அழகானது, பாதுகாப்பானது எனக்கு. ஐயோ இவன் என்னைய பிடிச்சி போடுவான் போலையே, விரட்டிக்கிட்டே வர்றான் முட்டாள். அழகான பொண்டாட்டியை கட்டிக்கிட்டு வாழ்க்கையை அனுபவிக்க தெரியாமல் இவன் குறும்பு பண்ணிக்கிட்டு என்னையை போட்டு பாடாப்படுத்துகிறான். ஐயோ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வேகமாக தென்னந்தோப்புக்குள்ளே ஓடி போயிடுச்சு அந்த ஜீனி. ஜங்குக் வேகமாக ஜீனியை துரத்திக்கிட்டே போனவங்க தென்னந்தோப்புக்குள்ளே போய் அப்படியே சென்டர் பாயிண்டில் நின்று அந்த தோப்பை சுற்றி பார்க்குறாங்க. ஏன்னா எங்கிட்டு அந்த பர்சன் ஓடி போனான்னு தெரியலை ஜங்குக்கு. ஏன்னா அது ஒரு பர்சன் தானே ஜங்குக்கு நினச்சிட்ருக்காங்க. ஜீனி வேகமாக ஓடி போய் அந்த மோட்டார் கேணிக்கிட்ட நிற்குது. ஜங்குக்கு இப்படி சுற்றி பார்க்கும்போது மோட்டார் கேணியை நோட்டீஸ் பண்ணிட்டாங்க. நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் ஜீனி ட்ரெஸ் பண்ணி நிற்குதா. ஸோ நல்லா அப்பட்டமாக தெரியுது ஜீனி எங்கே நிற்கிறது. டேய் நில்றா டேய், என் பொண்டாட்டிக்கிட்ட எப்படா நீ வந்த? என்ன தைரியம் இருக்குது உனக்கு? இந்த ஒரு பண்ணையார் பொண்டாட்டி மேலேயே கை வைக்கிற அளவுக்கு உனக்கு துணிச்சல் வந்துடுச்சா? உன் கையை வெட்டுறாண்டாயிடுறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் வேகமாக அந்த ஜீனி நோக்கி ஓடுறாங்க. ஜீனிக்கு புரிஞ்சு போயிடுச்சு, கண்டிப்பாக ஜங்குக் தன்னை நேருக்கு நேராக பார்த்தா தன்னோட பவர்ஃபுல்லாக போயிடும். 2வது ஜங்குக் தன்னை அடிச்சே கொண்டுடுவார் அப்படின்னு பயந்துக்கிட்டு அப்படியே ஜீனி அந்த தென்னந்தோப்புக்குள்ளே இருக்க மோட்டார் கிணத்துல குதிச்சிருச்சு. குதிச்ச நெக்ஸ்ட் செகண்டே அப்படியே சிகப்பு கலரில் ஒரு நிலா போல் அந்த கிணத்துக்குள்ளே இருக்க தண்ணி அப்படியே மாறுது. ஜீனி அப்படியே நிமிர்ந்து அந்த சிகப்பு கலர் ஒளிக்குள்ளே அப்படியே உள்ளே போய் மறைஞ்சிருச்சு. அவ்வளோதான், அந்த கேணிக்குள்ளே இருக்க தண்ணி எகெயின் பழையபடி நார்மலான வாட்டர் போல் மாறிடுச்சு. இப்போ தான் ஜங்குக் வேகமாக ஒடியாந்து கிணத்துக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க. கிணத்துக்குள்ளே எதுவும் தெரியலை. ஓ, இவன் கிணத்துக்குள்ளே குதிச்சிட்டானா இல்லை வேற எங்கிட்ட ஓடினானான்னு தெரியலையே, இவனுக்குள்ளே வந்தது மறைஞ்சு போயிட்டானே, ஐயோ எங்கிட்டு போனான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிணத்தை சுற்றி ரவுண்ட் அடித்து பார்க்குறாங்க ஜங்குக். இந்த சைடு அந்த சைடு ஓடி பார்த்துட்டு இவன் எங்கே போனான்னு தெரியலை, ஆனால் என் பொண்டாட்டி இருக்காளே அவளை நான் விட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் இப்போ எகெயின் வேகமாக வைனை பார்க்க தான் ஹெட் ஹவுஸ்க்கு வந்துட்டுருக்காங்க. வைனுக்கு ஒன்றும் புரியலை. அழுதுகிட்டே தன்னோட சீக்ஸை அப்படியே ரப் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்ருக்காங்க பெட்டில். அந்த டைமில் பேக் டோரை டம்முன்னு திறந்துக்கிட்டு வேகமாக உள்ளே வர்றாங்க ஜங்குக்.
ஜங்குக்கோட அந்த கோல்டு ஃபேஸை பார்த்ததும் பயமாக இருக்கும் வைனுக்கு. டக்குன்னு பெட்லேருந்து எழுந்து நின்று, மாமா என்ன மாமா, என்கிட்ட நல்லா தான் பேசிகிட்டு இருந்தீங்க, யாரோ ஒருத்தவங்க டோரை ஓப்பன் பண்ணாங்களே, யார் அது? யாரையுமே காணும், ஏன் பக்கத்தில் நின்னீங்க, இந்த சைடு ஓடினீங்க, அப்புறம் வாசல்கிட்ட இருந்து என்கிட்ட வந்தீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல மாமா, என்ன ஆச்சு அப்படின்னு அழுதுகிட்டே கேட்குறாங்க. ஏய் உன்னையா, என்னடி எனக்கிட்டே கலர் கலராக ரீல் சுற்றிக்கிட்டு இருக்கா? நான் கதவை திறந்து உள்ளே வரும்போது எவனோ ஒருத்தவன் ஒயிட் அண்ட் ஒயிட் ட்ரெஸ்ஸில் உன்னை கிஸ் பண்ண அப்படியே கீழே குடிஞ்சானே, அப்போ எந்த ஸ்ட்ரகிளும் பண்ணாமல் அவனை பார்த்துக்கிட்டு நீ உட்காந்துக்கிட்டு இருந்தா, யாரடி அவன், யார் அப்படின்னு அதட்டுறாங்க ஜங்குக். வாங்கி இப்போ தான் ஜங்குக்கோட அவுட்ஃபிட்டை நோட்டீஸ் பண்ணுறாங்க. நல்லாவே ஒரு வெள்ளை கலரில் பட்டு வேஷ்டி கட்டிட்டு க்ரீன் கலரில் ஷர்ட் போட்டிருக்காங்க. ஆ மாமா, என்னது இது, ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டீங்க அதுக்குள்ளே, என்ன மாமா எனக்கு ஒன்றும் புரியலை அப்படின்னு சொல்கிறாங்க வைன். உனக்கு புரியாது, உனக்கு புரியாது, உன்னை நான் எப்படி நினச்சி வச்சுருந்தேன் தெரியுமா என் மனசுக்குள்ளே, என்னை சீட் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே கிடுகிடுன்னு வைன்கிட்ட வந்து ஹேரை பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டிட்டாங்க ஜங்கு. வைனுக்கு பெயின் தாங்க முடியல, அப்படியே பிடிச்சி எத்தி விட்டுட்டாங்க. போகிறோம் நிறுத்துங்க, நீங்கள் வந்தீங்க என்னையா இங்கே கூட்டிக்கிட்டு, கொஞ்ச நேரத்தில் டோர் ஓப்பன் ஆன மாதிரி இருந்தது, யாரோ வந்து உள்ளே நின்னாங்க, நான் பயந்து போயிட்டேன். அப்போ குடுகுடுன்னு இந்த சைடு ஓடி போயிட்டீங்க, இந்த சைடு திரும்பிட்டு உங்களை பார்க்குறதுக்குள்ளே வேறு கலர் சட்டையோடு என் முன்னாடி வந்து நின்றுக்கிட்டே நீ அடிக்கிறீங்க, திட்டுறீங்க, சீட் பண்ணேங்கிறீங்க, என்னது இது அப்படின்னு அழுகுறாங்க வைன். ஆஹா, அப்போ இங்கே வந்துட்டு போனவனுக்கு உனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. யார் வந்தது இங்கே, நீங்களும் நானும் மட்டும்தான் வந்தோம் அப்படின்னு அழுகுறாங்க வைன். அப்படியா சரி, ஒருத்தவன் கதவை திறந்துக்கிட்டு வந்து நின்னான்னு சொன்னேன்ல, அவன் தானா? உன்கிட்ட நின்றுக்கிட்டு இருந்தவன் யார் அப்படின்னு கேட்குறாங்க ஜங்கு. என்ன மாமா, நீங்கள் தான் என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்தீங்க, வேறு யாரும் என் பக்கத்தில் வந்து நிற்க போகிறான், அந்த தைரியம் யாருக்கு இருக்குது அப்படின்னு அழுகுறாங்க வாயின். அடி பாவி, ஐயோ என்ன இவன் பைத்தியக்காரனாக பார்க்குறாளே. அட்டியே ஒயான், உன்னை கண்ட துண்டமாக வெட்டி இங்கேயே புதைச்சி போடுவேன், மரியாதையாக யார் கூட நீ ஒன்று மண்ணா இருந்தன்னு எனக்கிட்ட சொல்லிடு, இல்லை உன்னைய புட்டு போடுவேன் புட்டு அப்படின்னு கத்துறாங்க ஜங்கு. மாமா, மரியாதை கெட்டு போய்டும் உங்களுக்கு, பார்த்துக்கோங்க, நீங்கள் கூப்பிட்டு வந்து விடுவீங்களா, அதுக்கப்புறம் உன் கூட இங்கே வந்தது யாருன்னு கேட்பீங்களா, என்னது இங்கே பாருங்க, நான் யாரு கூடயும் இல்லீகலான ரிலேஷன்ஷிப்பில் இல்லை, எனக்கு உங்களை இப்போ பிடிச்சிருக்கு, அவ்வளோதான் எனக்கு தெரியும், நீங்கள் தான் எனக்கு கூட்டிகிட்டு வந்தீங்க, சட்டை கலரை மாற்றிக்கிட்டு என்ன நீங்களே வந்து யாரை கூட்டிகிட்டு வந்தேன்னு என்கிட்டே கேட்குறீங்க, ஷர்ட்டு தான் மாறி இருக்கு, நீங்கள் தான் ஒயிட் அண்ட் ஒயிட் அவுட்ஃபிட்டில் என்னை உள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க, அப்புறம் பச்சை கலர் சட்டையை தூக்கி மாட்டிக்கிட்டு யார் அவன் சொல்லி உங்களை நீங்களே கேட்குறீங்க, என்ன முட்டாள் அப்படின்னு அழுகுறாங்க வைன். அப்போ உனக்கு வேறு ஒருத்தவன் கூட பழக்கம் இல்லை, கையும் களவமாக பிடிபட்டதுக்கப்புறம் கூட நீ என்கிட்ட இப்படி பேசிக்கிட்டு இருக்க, சூப்பர், நீ ஒரு அசிங்கம் பிடிச்சபடி, நீ எனக்கு வேண்டாம், நீ எனக்கு தேவையில்லை, இனிமே நாளைக்கே பஞ்சாயத்தை கூட்டி உன்னை தீத்து விட்டு போடுறாயிரு, அப்புறம் தெரியும்படி அவன் கூட ஒன்று மண்ணா இருந்துக்கிட்டு என்னை நீ ஒதுக்கி வைக்கிற, நாளைக்கு புள்ளக்குட்டி நானா எனக்கு பிறந்த பிள்ளைங்கன்னு எவனுக்கோ நீ குழந்தைங்களை பெற்றுக்கிட்டு என்னை இன்ஷியல் கொடுக்க வைக்க பார்க்குறியா, ஒரு நாளும் நடக்காது, நான் கல்யாணமே பண்ணாமல் பிரம்மச்சாரி மாதிரியாவது சுற்றிக்கிட்டு இருந்திருப்பேன், உன்னைய பார்த்து நான் விழுந்தேன், இப்போ நான் அனுபவிக்கிறேன், அந்த மாயா ஹன்ஷுவை கட்டிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருந்திருக்கலாம், போச்சு என் வாழ்க்கையை உன்னால் போச்சுட்டு வீணாக போனவளே அப்படின்னு அழுது கத்துறாங்க ஜங்கு. சோலே லெஃப்ட் ஆன மாதிரி இருக்குது வைனுக்கு. கிடுகிடுன்னு வந்து ஜங்கு கூட காலரை பிடிச்சிட்டாங்க. மாமா, இன்னொரு முறை இந்த மாதிரி எனக்கிட்ட பேசுனீங்க, நான் இந்த ஊர் பண்ணையார் அப்படி இப்படின்லாம் பார்க்க மாட்டேன், கன்னத்திலே கொடுத்துருவேன், நல்லா நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே வைனோட த்ரோட்டை பிடிச்சிட்டாங்க ஜங்குக். பண்ணுறதெல்லாம் பண்ணுவ, என்னோட கன்னத்தில் நீ அடி குடிப்பியா, உண்மையிலே நான் உனக்கு கேட்குறேன், நீ உண்மையிலே நல்ல பொண்ணு தானா, உன்னை யாருமே இதுக்கு முன்னாடி டச் பண்ணலையா, இவ்வளவு தைரியமாக என்னோட வாழைத்தொப்புக்கில் வந்து இந்த வேலையை பார்க்குறக்குற நீ நல்லா விளாடி அப்படிங்கிறாங்க ஜங்குக். ஆமாம், நீங்கள் தான் என்னையை கூட்டிகிட்டு வந்தீங்க, நான் நல்ல பொண்ணு தான், ஆனால் நீங்களே என்கிட்ட வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னை ரிவெஞ்ச் பண்ணுறீங்களா,
உண்மையிலே நான் நல்ல பொண்ணு தான், வேணால் டெஸ்ட் பண்ணி பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க வைன். ஜங்குக் அப்படியே வைனோட ஐஸை குறுக்குறுன்னு பார்த்துக்கிட்டே இருந்துட்டு அப்படியே வைனோட சாரி பல்லுவை பிடிச்சி ஒரே இழுத்து விட்டுட்டாங்க. ஆஹா அப்பா, பெண் வலிக்குது அப்படின்னு அழுகிறாங்க வைன். ஜங்குக் கொஞ்சம் கூட வைனை கன்சிடர் பண்ணலை. அப்படியே ஜங்குக் வைனை பிரைடல் ஸ்டைலில் தூக்கி பெட்டில் எரிஞ்சிட்டாங்க. நல்லா அடி ஹிப்பில் வைனுக்கு. வலிக்குது, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு அழுகிறாங்க வைன். இன்னுமே தாண்டி பண்ண போகிறேன், நீ நல்லவளா கெட்டவளான்னு நான் டெஸ்ட் பண்ணியே ஆகணும், வா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் தன்னோட ட்ரெஸ்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வைன்கிட்ட போய் படுத்துட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. 4 hours லேட்டர் வைன் கத்தி கத்தி த்ரோட்டே பெயின் ஆகி போகி மெதுவாக சவுண்டு கூட போட முடியாத ஸ்டேட்டில் அழுதுகிட்டு இருக்காங்க. ஜங்குக் பயங்கரமாக வைன் கூட என்ஜாய் பண்ணிக்கிட்டு இந்த மொமெண்ட்டை அப்படியே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐம் சாரி டார்லிங், என் செல்லக்குட்டி, ஐம் ரியலி சாரி, நான் தப்பாக நினச்சிக்கிட்டேன். யார் அப்போ உன்கிட்ட வந்தவனாக இருப்பான், எவனாக இருக்கும் அப்படின்னு தனக்கு தானே சொல்லிக்கிட்டு வைன் கூட ஒரு லவ்வபிள் மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஜங்குக். வைனுக்கு உண்மையிலேயே செத்து போயிடலாம் போல இருக்குது. ஏன்னா ஜங்குக்கு நல்லா தெரியுது வைன் மேலே எந்த தப்பும் இல்லை, வைன் இன்னசென்ட் அப்படின்னு. ஆனால் வைன் உட்காந்துருக்கும்போது யார் வைன் கிட்ட நெருக்கமாக நின்று அதுவும் ஒரு டிம்மான லைட்டில் வைனோட சீக்ஸை தொட்டிருப்பாங்க. ஒருவேளை வைன் தான் வந்ததும் இந்த மாதிரி சமாளிக்கிறாங்களோ, ஒருவேளை ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு பையனை கூட்டிகிட்டு இங்கே வந்திருப்பாங்களோ அப்படின்லாம் ஜங்குக்கோட மைண்டில் ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் வைன் கூட இந்த லவ்வபிள் மூமெண்ட்டை ஃபீல் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் வைனுக்கு நல்லா தெரியுது ஜங்குக் தன்னை சந்தேகப்பட்டிருக்காங்க. ஸோ தன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் வைன் கூட இப்படி இருக்காங்க. உண்மையிலேயே ஒரு லவ்வபிள் மூமெண்ட்டாக ஜங்குக் இதை ஃபீல் பண்ணலை, தன்னை டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஜங்குக் மேலே இருந்த கோபத்தோட இப்போ அல்ட்ரா கோபத்தில் அமைதியாக படுத்து கிடக்குறாங்க. ஜங்குக் இப்போ தன்னோட ஹாப்பி மூமெண்ட்டை அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே வைனோட ஃபோர்ஹெட்டில் டைட்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே வைனை டைட்டாக ஹக் பண்ணி படுத்துட்டாங்க. இப்படியே நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. ஜங்குக் இப்போ தூங்கி எழுந்து பாடியெல்லாம் பயங்கர பெயினாக இருக்கே அப்படின்னு சொல்லிக்கிட்டே அப்படியே நிமிர்ந்து உட்காடுறாங்க. ஆப்போசிட்டில் வைன் எஸ்டர்டே நைட் எந்த சாரீ வியர் பண்ணியிருந்தாங்களோ அந்த சாரியை வியர் பண்ணிக்கிட்டு அப்படியே ஒரு பஃபி ஃபேஸில் உட்காந்துட்ருக்காங்க சைடில். என்ன வைனை, நீ நல்ல பொண்ணு தாண்டி, ஆனால் எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சே ஆகணும். ஏன் அது யாரை கூட்டிகிட்டு வந்த இந்த தோப்புக்குள்ளே? ஃபஸ்ட்டு இப்போ தான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் எவனையாவது. இதுக்கப்புறம் எவனையாவது நீ இப்படி கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரிஞ்சிச்சு பொண்டாட்டி கிண்டாட்டிலாம் பார்க்க மாட்டேன். அப்படியே 6 அடிக்கு ஒரு துளியை தோண்டி உன்னைய உள்ளே விட்டு புதைச்சிடுவேன். இதுக்கப்புறம் ஒழுக்கமாக நடந்துக்க பார்க்கணும். உன்னை நான் மன்னிச்சு விட்டுட்டேன். எதனால் மன்னிச்சு என்னை விட்டுட்டீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க வைன். தெரிஞ்சு போச்சு எனக்கே, என் கூட எஸ்டர்டே நைட்டு நீ இருந்தில்ல, அதான் உனக்கு ஃபஸ்ட் டைம்னு எனக்கு தெரியும். நான் பையன், என்னால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ரைட்டு, நீ நல்ல பொண்ணு தான். ஆனால் இந்த என்ன சொல்கிறது, பேண்ட்டு சட்டை போட்டவனை உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னு அந்த மாதிரி அவனையாவது பார்த்தீங்க கூட்டிகிட்டு வந்தியா? இதோடு இந்த திருட்டு வேலையெல்லாம் நிறுத்திக்கோ. உன் மேலே உண்மையிலே நான் ஆசையை வச்சுக்கிட்டேன்டி, உன்னை நான் காதலிக்கிறேன். அதனால ஒரு டைம் உனக்கு ஒரு வாய்ப்பு, மன்னிச்சு விட்டுடுறேன். இதுக்கப்புறம் நீ எவனையாவது பார்த்த சிரிச்சன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளோதான், நீ உயிரோடே வாழ முடியாது. என் கூட நிம்மதியாக ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிற வழியை பாரு, இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் எழுந்து அப்படியே தன்னோட வேஷ்டியை அட்ஜஸ்ட் பண்ணி கட்டிகிட்டு இருக்காங்க. வைன் அப்போ தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, நீனே வருவ என் வீட்டுக்கு வந்து வாழைத்தோப்புக்கு போகலான்னு நீங்கள் கூட்டிகிட்டு வருவ. அதுக்கப்புறம் குடுக்குடுன்னு எங்கிட்டோ பேக் வழியாக ஓடி போயிடுவேன். அப்புறம் ஃப்ரண்ட் டோர்கிட்டே நின்றுக்கிட்டு யார் அவன் எனக்கிட்டே கேட்பேன். உனக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு, ஒன்றை மாதிரி ஒரு பைத்தியக்காரன் கூட நான் வாழ மாட்டேன். என்னையே நீ சந்தேகப்படுறியா? இந்த ஊருக்குள்ளே யாரை வேணாலும் நீ சந்தேகப்பட்டுட்டு போ. ஆனால் என்னையே சந்தேகப்பட்டுட்டல, இதுக்கப்புறம் 1 மினிட் கூட உன் கூட நான் இருக்க மாட்டேன். நீ என் புருஷன், அதனால தான் நீ என்னை இவ்வளோ அசிங்கப்படுத்தியும் கூட நீ என்னைய நம்பணும். நான் நீ நினைக்கிற மாதிரி கேவலமான பொண்ணு இல்லைங்கிறத உனக்கு தெரியப்படுத்தணுன்னு தான் உன் கூட நைட்டு நான் 1 மணி நேரம் இருந்தேன்.
நம்மளுக்குள்ளே நடக்கிறது இதுதான் ஃபஸ்ட்டும் லாஸ்ட்டும். இதுக்கப்புறம் என் நிழலை கூட நீ தொடக்கூடாது. நீ உன்னோட அத்தை பொண்ணுங்க கூடயும் மாமா பொண்ணுங்க கூடயும் கேலி பேசிக்கிட்டு லூட்டி அடிச்சுக்கிட்டு திரிவ. நீ என்னையே சந்தேகப்படுற. நல்லா இருக்கு. நீ யாரா என்னையை நம்புறதுக்கு? தெரிஞ்சுக்கிட்டீங்களா நான் நல்ல பொண்ணு தான், யாரும் என்னை டச் பண்ணலைன்னு தெரிஞ்சுக்கோ. இதுக்கப்புறம் ஏதாவது என்னையை பற்றி நீ பேசுன, நான் 6 அடிக்கு குழி தோண்டி உன்னை வெட்டி புதைச்சிருவேன் இந்த தோப்புக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு வைனுக்கு நடக்கவே முடியல. அப்படின்னாலும் மெல்ல மெல்ல அந்த தோப்பு வீட்டிலேருந்து, அந்த ஹட் ஹவுஸ்லேருந்து அப்படியே மெதுவாக வெளியில் போயிட்டாங்க. ஜங்குக்கு ஒன்றுமே புரியலை. அடியாய் நில்றி, பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு நல்லா இவ்வளோ மாதிரி எனக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா ஏய் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஜங்குக் வேக வேகமாக வைன் பின்னாடி போகிறாங்க. ஷர்ட் எதுவும் போடலை. இருந்தாலும் அதை பற்றி கவலைப்படாமல் ஜங்குக் கிடுகிடுன்னு வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி இழுக்கிறாங்க. வைன் அப்படியே ஜங்குக்கோட ஹேண்ட்ஸை எடுத்து விட்டுட்டு அப்படியே திரும்பி நின்று ஓங்கி ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க ஜங்குக்கோட சீக்ஸில். இப்போ தான் தோப்புக்கு வேலையாட்கள்லாம் வந்திருப்பாங்களா, ஏகப்பட்ட பேர் உள்ளே வேலை பார்த்துட்ருக்காங்க. நல்லவே மார்னிங் ஒரு 8:30 கிட்ட இருக்கும் இப்போ டைம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூழலில் ஜங்குக்கோட சீக்ஸில் வைன் ஸ்லாப் கொடுத்ததும் நல்ல ஒரு பலமான சவுண்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு கேட்டுருச்சு. டக்கு டக்குன்னு அப்படியே எந்த சைட்லேருந்து சவுண்டு வந்துச்சுன்னு தான் பார்க்குறாங்க. உயிரே போயிடுச்சு ஜங்குக்கு. அப்படியே தன்னோட சீக்ஸில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டாங்க. எகெயின் ஒரு ஸ்லாப் கொடுக்குறாங்க வைன். ஜங்குக்கு ஐஸ் ஏட்டியற போயிடுச்சு. ஏய் அப்படின்னு கிட்ட வர்றாங்க ஜங்கு. வைன் அப்படியே ஜங்குக்கோட ஷோல்டரை பிடிச்சு லெக்ஸுக்கு பிடிவீனில் ஓங்கி ஒரு ஹிட்டு கொடுக்குறாங்க தன்னோட நீஸை வச்சு. அப்படியே உட்காந்துட்டாங்க ஜங்குக். அத்தனை பேரும் பார்த்துட்டாங்க அந்த தோப்பில் இருந்தவங்க. ஐயோயோ அப்படின்னு அங்கே இருந்தவங்கெல்லாம் அவங்க மவுத்தில் ஹேண்ட்ஸை வச்சுக்கிட்டு பிக்கு பிக்கு நின்றுட்டுருக்காங்க. வெக்கங்கட்ட ஜியான் ஜங்குக், இதுக்கப்புறம் என் பின்னாடி நீ தெரிஞ்ச உனக்கு மரியாதை கட்டுடும். இப்போ நான் உன்னை ஸ்லாப் தான் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் நைஃபை வச்சு குத்தி கொலை செஞ்சு போட்டுருவேன் உன்னை. என்னன்னாலும் வச்சுக்கோ, என் பின்னாடி நீ வரக்கூடாது. எப்போ நீ என்னை அசிங்கமாக பேசுனியோ அப்போவே நீ செத்து போயிட்ட. இதுக்கப்புறம் என் மூஞ்சியில் முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு நடக்கவே முடியலனாலும் ஜங்குக் மேலே இருந்த கோபத்தில் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நடந்து அந்த தோப்பை விட்டு வெளியில் போயிட்டாங்க வைன். ஜங்குக் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே தன்னோட லெக்ஸுக்கு பிட்வீனில் ஹேண்ட்ஸை வச்சு ஓ போக முடியலை, ஏய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அப்போ என் கணக்கு பிள்ளைய வர சொல்லுங்கடா அப்படின்னு கத்துறாங்க ஜங்குக். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. வாழைத்தோப்பில் இருக்க ஹட் ஹவுஸில் தான் இப்போ ஜங்குக் படுத்திருக்காங்க. கணக்கு பிள்ளை டாக்டரை கூட்டிகிட்டு வந்து ஜங்குக்கை எக்ஸாமின் பண்ணிகிட்ருக்காங்க. டாக்டர் இப்போ ஜங்குக்கை பார்த்து, ஒன்றும் இல்லை மிஸ்டர் ஜான், சடனாக அப்படி ஹிட் ஆனதும் உங்களுக்கு பெயின் ஆகிடுச்சு. 2 டேஸில் சரியாக போயிடும், பயப்படாதீங்க. இந்தாங்க இந்த டேப்லெட் போட்டுக்கோங்க, பெயின் கில்லர். 2 நாளும் இதே ஹட் ஹவுஸ்க்குள்ளே இருந்துக்கோங்க. 2 டேஸ்க்கு நடக்கக்கூடாது, உங்களுக்கு தான் ரொம்ப பெயின் ஆகிடும். ஸோ இங்கே இருந்துக்கோங்க. வேறு ஒன்றும் இல்லை, லைட்டாக ஃபீவரிஷாக இருக்குது. ஸோ உங்களுக்கு டேப்லெட் எழுதியிருக்கேன் ஃபீவருக்கு, அதையும் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. ஜங்குக்கு உண்மையிலேயே இரத்த கண்ணீர் வர்ற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பெயின். ஐயோ இப்படி பண்ணிவிட்டு போயிட்டாலே. அவன் ஒருத்தவனை கூட்டிகிட்டு வந்து உள்ளே நிற்க வச்சதை நான் பார்த்தேன். அழகாக தூக்கி தோளில் படுக்க வச்சுக்கிட்டு அவன் கூட்டிகிட்டு வந்தான். ஐயோ என்கிட்ட ஏதோ நான் கூட்டிகிட்டு வந்த மாதிரியே சொல்லிட்டு போயிட்டா. மேற்கொண்டு இப்படி ஒரு அடியை கொடுத்துட்டு அசிங்கம் எனக்கு. தோப்பில் இருந்தவங்க அத்தனை பேர் என்னை பார்த்து தொலைஞ்சிட்டானுங்க. ஊருக்குள்ளே பண்ணையாருன்னு கெத்தா தெரிஞ்சேன். பொண்டாட்டி கையில் அடி வாங்கினேன்னு இப்போ ஊருக்குள்ளே சொல்ல போகிறானுங்க. தொலையட்டும், ஆனால் அந்த ஒயினை நான் விட மாட்டேன். என்னையே சீட் பண்ணுற அளவுக்கு இறங்கிட்டா. அப்படி என்ன தப்பு பண்ணேன்னு நான் தெரியலை. என் அத்தை பிள்ளைங்க மாமா பிள்ளைங்கள்ட்ட கேலி பேசுனது ஒரு குத்தமா, அதுக்கு இந்த வேலையாக அவள் பாப்பாளா? விட மாட்டேன்டி உன்னைய அப்படின்னு புலம்பிக்கிட்டே அமைதியாக படுத்துட்டாங்க. இப்படியே ஒரு 2 ஹவர்ஸ் பாஸ் ஆகுது. ஜங்குக் இப்போ தான் தன்னோட ஐஸ் அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவாக முழிச்சு பார்க்குறாங்க. தோப்புக்கு சைடில் காஃபி டீ குடிச்சிட்ருக்காங்க இப்போ ஆட்கள். ஏன்னா அது டீ பிரேக். பக்கத்தில் உட்காந்துட்டு ஜங்குக் தூங்குறாங்கன்னு நினச்சிட்டு அங்கே வேலை பார்க்குற ஆட்கள் பேசிக்கிறாங்க. ஜங்குக் ஐயாவுக்கு சரியான அட்டி. லக்ஸுக்கு பிட்வீனில் நானாக இருந்தால் செத்தே போயிருப்பேன். அவர் கொஞ்சம் புஷ்டிகரமான ஆளை கண்டு சமாளிச்சுக்கிட்டாரு. இல்லை மர்கையா தான் அந்த மாதிரி ஒரு ஹிட்டு தெரியுமா. நம்ம வைனம்மா நல்லா ஹைட்டு,
அந்த ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஐயாவும் இருக்காரா. ஸோ பொருத்தமாக போயிடுச்சு. நீசை வச்சு ஒரு ஹிக்கு தான் கொடுத்தாங்க வைனம்மா. பண்ணையார் அப்படியே உட்காந்துட்டாரு. வேணும் அவருக்கு நல்லா. பெரிய என்ன சொல்கிறது, பாகுபலி மாதிரி சுற்றிக்கிட்டு தெரிஞ்சார் ஊருக்குள்ளே. இப்போ நடக்கிறதுக்கே சிரமமாக போகுது ஒரு மாதத்துக்கு. வைனம்மாவா சும்மாவா, நல்ல போடு அப்படின்னு ஒரு ஒர்க்கர் சொல்லிகிட்ருக்காரு. அப்போ ஒரு லேடி, அப்படியே அடித்தாங்க நம்ம அம்மா. நம்ம ஜங்குக் ஐயா பாவம் நல்லா சந்தோஷமாக கேலி பேசிக்கிட்டு திரிவார். தோப்பு வீட்டுக்குள்ளே என்ன பண்ணாங்க இவங்க 2 பேரும்? 8:30 மணிக்கு அவங்க வெளியே வந்திருக்காங்க தோப்பு வீட்டில் இருந்துன்னு சொல்கிறீங்க. உள்ளுக்குள்ளேயே ஏதோ கச்சம்புச்சுன்னு சத்தம் கேட்டுச்சுன்னு சொல்கிறீங்க. சரியாக காதில் விழுகலை, என்ன பேசிக்கிட்டாங்கன்னு தெரியலை. பரவாயில்ல, வெளியில் வந்து ஜங்குக் ஐயாவுக்கு 2 அறை கொடுத்து நல்லா ஒரு கிக்கும் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்கன்னா பெரிய சம்பவம் நடந்திருக்கும் போலையே. ஒருவேளை அம்மா மேலே இருக்க ஆசையில் ஜங்குக் ஐயா ஓவராக நைட்டு ஏதோ வேலை பார்த்து விட்டுட்டாரோ, அந்த கடுப்பில் போட்டு விட்டுட்டாங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க அந்த லேடி. ஐயோ கடவுளே, என்கிட்ட வேலை பார்த்துக்கிட்டு என்னைய இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்குதுங்களே இதுங்க. ஐயோ ஊர் ஃபுல்லாக நேரம் தெரிஞ்சிருக்கும் பொண்டாட்டி கையில் அடி வாங்கி குத்து வாங்கிட்டேன்னு சொல்லி. அந்த வாயினை 2 நாள் கழிச்சு நான் வச்சுக்கிறேன். என்னால் பேசக்கூட முடியலை. கடவுளே கந்தனாதா, ஆமாம் அப்படின்னு ஜங்குக் புலம்பிக்கிட்டே எகெயின் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்ட அந்த டோசேஜில் எகெயின் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜங்குக். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை ஆர்மீஸ்.